அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரியிலேருந்து மணிகண்டன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14ஆம் தேதியிலேருந்து எனக்கு உடல்நிலை சுத்தமாக சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் எதுவும் போக முடியாமல் போயிடுச்சு. சில பேருங்களுக்கு வர முடியாத காரணத்தை சொல்லிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 14ஆம் தேதி சாயங்காலம் சரியான தலைவலி. அப்படியே தலையில பயங்கர பாரமா இருந்தது. நீர் கோத்துட்டு போல இருந்தது. அது என்னன்னு தெரியாம நானும் ஒரு 4-5 நாளா அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது சளி பிடிச்சிச்சு, மார்சளி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்ல போய் விவரத்தை சொல்லி அப்புறம் மாத்திரை போட்டான். அப்புறம் திரும்பியும் பார்த்தா ஜுரம் வந்து போச்சு. அது அப்படியே படிப்படியா என்ன போயிடுச்சு, சளி அந்த நீர் கோத்து அந்த ஆவி பிடிச்சதால வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சளி மாறல அதிகமாகி போச்சு. சரி அதாவது சரியாகும்னு பார்த்தா சரியாகல. அப்புறம் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு ஓரளவு சரி பண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் மாதிரி ஆகி போச்சு. சரி எங்கேயுமே வெளியே போக முடியல, ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அப்புறம் மாத்திரை வாங்கி அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் தெரிஞ்ச அண்ணன்லாம் 2-3 பேர் ஃபோன் அடிச்சாங்க. பன்னீர் ஒரு அண்ணன் ஃபோன் அடிச்சு விவரத்தை அவர்கிட்டையும் சொன்னேன். அவர் ஒரு 3 நாளா ஹாஸ்பிட்டல் போட்டாரு. இருக்கட்டும் பார்த்துக்கலான்ட்டேன். எங்க வீட்டில் ஒரு 2 நாள் முன்னாடி அவங்களும் வீட்டில் எல்லாரும் போட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னாங்க. நானும் வானான்னேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, நேற்று என்னோட ஃப்ரெண்டு செல்வகுமார் அண்ணாங்க, சரி அவருக்காக நான் ஃபோன் அடிச்சு சொல்றேன், நீ அவரு கூட போவேன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்தேன். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக பில்லு வருது, அது இல்லாமல் நைட் நேரத்தில் கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு உருளைக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நேரன் அவர் தலைமையில் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். அதுவே நானும் மோகன்ராஜ் 2 பேரும் போயிருந்தோம். போயிட்டு அந்த கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். வெயிலில் சுத்தமாக ஒத்துக்காம திருப்பி எனக்கு மயக்கம் கீழே ஊந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பையன் பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அங்கே கார்த்தி அண்ணன் ஒரு 2-3 அண்ணன் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள்கிட்ட வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்னால் வண்டியை ஓட்ட முடியல, எப்படியோ ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்த கடைக்காட்ட சொன்னாங்கன்னா என்னன்னு தெரியல, மயக்கம் வந்துச்சுனாங்க. அப்புறம் அவரு கமலாப்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. அது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். திருப்பியும் மயக்கம் வந்து போச்சு. அப்படியே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சாயங்காலம் ஏன்னா கொஞ்சம் மயக்கம்லாம் தெளிஞ்சு போயிடுது. வீட்டில் திருப்பி கூப்பிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. அப்போ அன்புன்ற அண்ணன் வெளியூர்ல இருந்து அவர் ஃபோன் அடிச்சு நாளைக்கு கோயிலில் ஃபங்க்ஷன் இருக்குதுங்க வந்துருங்க 8 மணிக்குன்னாரு. சரி நான் அப்போ அவர்கிட்டையும் சொன்னாரு, ஐயோ இருங்க நான் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு. இல்லை நான் பரவாயில்லண்ணான்ட்டு விட்டேன். மணி ஒரு 9 மணி இருக்கும். சரி சுத்தமா முடியல, சரி எதுக்கும் போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் கதிர்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் டாக்டர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். அது எல்லாத்தையும் ஒரு சீட்டில் எழுதினாங்க. எல்லாத்தையும் சீட்டில் ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்கள் போய் சுகர்லாம் இருக்குதா எனக்கு தெரியலன்னு. அப்புறம் போய் சுகர் டெஸ்ட் பண்ணேன். சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நார்மல். அதுக்கப்புறம் இசிஜி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் இசிஜியும் பண்ணிட்டேன், அதுவும் நார்மல். அதுக்கப்புறம் வந்தோன்னா திருப்பியும் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு திருப்பியும் வாங்கினாங்க. சரி அந்த மாத்திரையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்த உடனே என்ன பண்ணாங்க, செஸ்ட் போட்டோ பிடிக்கணும்னு சொன்னாங்க. போட்டோ தானே எக்ஸ்ரே. அப்புறம் அதுவும் இது பண்ணிட்டு ஒரு செல்போன்ல அது போட்டோ பிடிச்சிட்டு ஒரு டாக்டர் கிட்ட காட்டினா நார்மல்னு சொல்லிட்டாங்க. இதே நம்ம புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் ஐயா இது மாதிரி ஏழ்மையானவர்களுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணது அவருக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்றேன். ஏன்னா இது நான் பிரைவேட்டுக்கு போயிருந்தா குறைஞ்சது ஒரு 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்கு செலவாயிருக்கும். 9 மணிக்கு போனேன், கரெக்டா 11:15 மணிக்கு தான் வெளியே வந்தேன். டாக்டர்ல இருந்து அங்க வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாம் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. யாரு வந்தாலும் அந்த கோவப்படாம உடனே என்ன ஏதுன்னு கேட்டு இவ்வளவு பொறுமையா உட்காந்து அந்த டாக்டர், லேடி டாக்டர் தான், பொறுமையா உட்காந்து அவங்கமான்னு எழுதுனாங்க. அது பார்க்கும்போது பிரைவேட்ல போயிருந்தாலும் அந்த அளவுக்கு நடந்திருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் பாருங்க, இசிஜி எடுத்து பாருங்க, பார்த்துட்டு நார்மல். அதுக்கப்புறம் போட்டோ அது என்னோட செல்போன்ல இருக்கும். அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி திருப்பி நீங்க ரொம்ப நேரம் நின்று அந்த மயக்கம் வந்ததுன்னா அப்ப நீங்க மாத்திரை போடுங்க, மற்றபடி ஒண்ணும் இல்லை, நீங்க நார்மலா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் கூட என்னோட பையன் மோகன்ராஜ் கூட வந்தான். நான் எங்க மயக்கம் போட்டு ஊந்துட போறேன்னு வீட்டுல அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ நான் இந்த வீடியோ போடாம கூட விட்டுடலாம், சரி அதான் நம்மளுக்கு சரியாயிடுச்சேன்னு. நான் இது மெயினா வீடியோ போட்டதுன்னா என்ன மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், ஒரு பிரச்சனை. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனா இது மாதிரி வீட்டுல அட்மிட் பண்ற போறாங்க அப்படிதான் நானே நினைச்சேன். ஆனா அது மாதிரிலாம் எதுவும் ஆகல. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடம்பு முடியலன்னா உடனே பக்கத்துல இருக்கிற பிரைவேட்ல போறது போல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போகலாம், நல்லபடியா அங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதனால நீங்க எந்த உடம்புல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. டாக்டர் நல்ல டாக்டர்லாம் அங்க இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.